ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளுடைய டிஜிடெக் தமிழ் சேனலில் பார்க்கக்கூடிய வீடியோ என்னென்னா, 2 நாளைக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். யூடியூப் சேனல் மானிட்டைசேஷன் எலிஜிபிலிட்டி 2024 அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதையெல்லாம் வச்சு அந்த சந்தேகம் எல்லாம் இருக்கிறதுனால ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக இந்த வீடியோ நம்ம வந்து மேக் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் வந்து ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும். நான் தெளிவாக ஒன்று சொல்லியிருப்பேன். அதாவது இதை பற்றி யூடியூப் வந்து அஃபிஷியலாக எந்த இடத்துலையும் சொல்லலை. அதே மாதிரி யூடியூப் ஹெல்ப்பில் போய் பார்த்தா கூட எந்த மாற்றமும் கிடையாது. முன்னாடி எப்படி இருந்தோ அதே மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பேன். பிறகு எதுக்கு அந்த வீடியோ நம்ம போட்டோம் அப்படின்னா, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதாவது நீங்கள் நம்ம சேனலில் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னா தெரியும். ஒரே டவுட் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டாங்க அப்படின்னா, அவங்க என்ன கேட்குறாங்க, அவங்க சொல்கிற இடத்துல அதே மாதிரி ஏதாவது மாற்றங்கள் இருக்கா, இல்லை அதை பற்றின இன்ஃபர்மேஷன் ஏதாவது கிடைக்குதா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து நான் வந்து கட்டாயமாக வீடியோ வந்து மேக் பண்ணி போடுறது உண்டு. அது வந்து நம்ம முன்னாடி அதுதான் பண்ணிகிட்ருக்கோம். அதே தான் இந்த விஷயத்தில் நான் பண்ணியிருக்கேன். ஏன்னா 2-3 ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பில் வந்து மானிட்டைசேஷன் பேஜில் ஏர்ன் பேஜில் வந்து அந்த சேஞ்ச் ஆகிருக்குக்கா, அது என்னன்னு சொல்லுங்கள், அதை பார்த்து வீடியோ போடுங்கன்னு சொன்னதுனால தான் நான் வந்து பார்க்கும்போது அதில் நிறைய சேஞ்சஸ் இருந்து அதை தான் நம்ம அந்த வீடியோவில் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி அப்படியே உங்களுக்கு வந்து காமிச்சிருப்பேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு நினச்சா கூட நான் உங்களுக்கு ஐ பட்டனில் லிங்க் வந்து கொடுக்குறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா கூட நீங்கள் அந்த வீடியோ வந்து பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா அந்த வீடியோ கமெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா, கமெண்ட் பண்ணும்போது நம்ம சேனலை ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப அன்பாக பொலைட்டாக தான் சொல்லியிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அக்கா இது வந்து ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பில் தான் மாறி இருக்கே தவிர நம்ம டெஸ்க்டாப் செட் மோடில் போய் பார்க்கும்போது எந்த சேஞ்சஸும் கிடையாது, முன்னாடி எப்படி இருந்தோ அதே மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஒரு சில பேர் புதுசாக கூட நம்ம சேனலில் பார்ப்பாங்கல்ல. ஸோ அப்படிப்பட்டதில் ஒருத்தங்க வந்து என்னமோ சொல்லியிருந்தாங்க, உங்களுக்கு கண்டென்ட் இல்லை அப்படின்னு எங்களை வந்து குழப்பறீங்களா அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. எனக்கு கண்டென்ட் இல்லாமலும் இல்லை, எனக்கு கண்டென்ட் இல்லாமல் இருந்தாலும் உங்களை குழப்ப வேண்டிய வேலையும் எனக்கு வந்து கிடையாது. நான் வந்து எப்போவுமே இந்த மாதிரி டவுட் வந்து கேட்டாங்க அப்படின்னா எனக்கு என்னென்ன விஷயங்கள் தெரியுதோ, எனக்கு தெரியுது மீன்ஸு அதை பற்றின விஷயங்கள் எங்கெல்லாம் இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கிடைக்குது அப்படிங்கிறத பார்த்து அந்த தகவலை தான் நான் உங்களுக்கு வீடியோவில் வந்து கொடுக்குறது. அதுதான் இதை எதுக்கு இன்னும் குறிப்பாக சொல்கிறேன்னா, இன்னும் ஒருத்தங்க சொல்லியிருந்தாங்க, உங்களுக்கே சரியாக தெரியல அப்புறம் எதுக்கு வளவலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அதில் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நான் வந்து யூடியூப் ஓனரே கிடையாதுங்க. உங்களை மாதிரி ஜஸ்ட் ஒரு யூடியூபர் தான் நானுமே. இதில் நான் என்ன பண்ணுவேன்னா, இதே மாதிரி தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து எதாவது டவுட்டு கேட்கும்போது நான் வந்து அவங்க சொல்கிறது மாதிரி ஏதாவது சேஞ்சஸ் அந்த இடத்துல வந்திருக்கா, இல்லை அதை பற்றின இன்ஃபர்மேஷன் வேற எது கிடைக்குதா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து தான் நம்ம வந்து வீடியோ வந்து மேக் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதே தான் நான் அந்த வீடியோலையும் வந்து நான் வந்து பண்ணியிருக்கேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னது மாதிரி தான் அந்த ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பில் வந்து சேஞ்ச் ஆயிருந்து. அது நம்ம சொல்லும்போது கமெண்ட்ல நிறைய பேர் சொன்னாங்க, ஆமாக்கா எங்களுக்கு வந்து அந்த பேஜ் வந்து மாறி இருக்கு, நீங்கள் சொன்னது மாதிரி தான் சேஞ்ச் ஆயிருக்குன்னு சொன்னாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிஸ்டர் என்ன சொன்னாங்கன்னா, அவங்க வந்து அந்த மானிட்டைசேஷன் எலிஜிபிலிட்டி ரீச் பண்ணியிருக்காங்க. அதாவது நான் அந்த கொஸ்டின் உங்கள்கிட்ட கேட்டிருப்பேன், அந்த கமெண்ட் கூட பின் பண்ணி வச்சிருப்பேன், நீங்கள் அந்த வீடியோவில் பார்க்கலாம். ஷார்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 3 மில்லியனுக்கு மேலே அவங்களுக்கு வியூஸ் கிடச்சிருக்கு. ஆனாலுமே அவங்களுக்கு வந்து அந்த அப்ளை நவ் பண்ணக்கூடிய ஆப்ஷன் வந்து வரல அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் லாங் ஃபார்ம் வீடியோவில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வாட்ச் அவர்ஸ் இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. சேம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சிஸ்டர் அதே மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதாவது அவங்க வந்து ஷார்ட்ஸ் வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 மில்லியனுக்கு மேலே ரீச் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு ஒரு மெயில் கூட வந்திருக்கு, ஆனால் எனக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஆப்ஷன் வந்து இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நான் என்ன ரிப்ளை கொடுத்தேன்னா, நீங்கள் டெஸ்க்டாப் செட் மோடில் வந்து செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறமா அவங்க வந்து எனக்கு மறுபடியும் என்ன ரிப்ளை கொடுத்துருக்காங்கன்னா, ஒய்டி ஸ்டுடியோ ஆப்லேயே அவங்களுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ வந்து கன்க்ளூஷனாக இந்த விஷயத்தில் என்ன சொல்ல வரோம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒருவேளை ஏதாவது ஒரு மானிட்டைசேஷன் எலிஜிபிலிட்டி ரீச் பண்ணியிருந்தா கூட, அதாவது 3 மில்லியன் ஷார்ட்ஸ் வியூஸாக இருக்கலாம், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 3000 வாட்ச் ஹவர்ஸாக இருக்கலாம், ஏதாவது ஒன்று ரீச் பண்ணியிருந்தா கூட உங்களுக்கு வந்து ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பில் நீங்கள் பார்க்கும்போது அப்ளை நவ் அப்படிங்கிற ஆப்ஷன் உங்களுக்கு இல்லாமல் இருந்தாலும் உங்களுக்கு ஏதாவது மெயில் வந்திருக்கா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பில் உங்களுக்கு அந்த ஆப்ஷன் இல்லாமல் இருந்தாலும் நீங்கள் வந்து டெஸ்க்டாப் செட் மோடில் போய் பாருங்கள், உங்களுக்கு அங்கே வந்து அந்த அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதை நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கமெண்ட்டில் சொன்னதை வச்சு தான் நம்ம வந்து இந்த வீடியோஸ் வந்து மேக் பண்ணியிருக்கோம். ஏன்னா அவங்களுடைய அனுபவங்கள் எல்லாம் தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வச்சு தான் நம்ம இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வந்து இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பல வகையான யூடியூப் சம்மந்தப்பட்ட தகவல்களுக்கு நம்ம சேனல் டிஜிடெக் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.